அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு ஹதீஸ். உங்களில் ஒருவர் தொழுகையை எதிர்பார்த்து காத்திருக்கும் நேரமெல்லாம் தொழுகையில் ஈடுபட்டவராகவே கருதப்படுவார் என்று அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. நூல் புகாரி, ஹதீஸ் எண் 2119. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, தொழ வேண்டும் என்ற எண்ணத்தில் தொழுகைக்காக உலு செய்துவிட்டு ஒருவர் தொழுகை நேரத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறார் என்றால் அவர் எவ்வளவு நேரம் எதிர்பார்த்து அமர்ந்திருக்கிறாரோ அவ்வளவு நேரமும் அவர் தொழுது கொண்டே இருந்தால் அவருக்கு எந்த நன்மை பதிவு செய்யப்படுமோ அந்த நன்மையை காத்திருப்பதன் மூலமாக பெற்றுக்கொள்கிறார் என்பது இந்த ஹதீஸ் சொல்லக்கூடிய தகவல். உதாரணத்திற்கு சொல்லுவதாக இருந்தால், பள்ளிவாசலுக்கு சென்று ஜமாத்துடன் தொழுகையை நிறைவேற்றக்கூடிய ஆண்களை பொறுத்தவரை 1 மணிக்கு லுஹர் தொழுகையுடைய இகாமத் சொல்லப்படும் என்றிருக்கும் பொழுது இவர் 12:30 மணிக்கெல்லாம் பள்ளிவாசலுக்கு சென்று விட்டார். லுஹருடைய முன் சுன்னத்தை தொழுதுவிட்டு ஜமாத் தொழுகையை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய அவ்வளவு நேரமும் அவர் தொழுதவராகவே கருதப்படுவார். அதேபோன்று பெண்கள் வீட்டில் ஒது செய்துவிட்டு தொழுகை நேரம் வந்தவுடன் அந்த தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் தொழுகை நேரத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். எவ்வளவு நேரம் காத்திருக்கிறார்களோ அவ்வளவு நேரமும் அவர்கள் தொழுதவர்களாகவே கருதப்படுவார்கள். அதாவது காத்திருந்த நேரமெல்லாம் தொழுகையில் ஈடுபட்ட நன்மை அவர்களுக்கு கிடைக்கும் என்று அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுப செய்தி சொல்லுகிறார்கள். எனவே இது போன்ற வாய்ப்புகளையெல்லாம் பயன்படுத்தி நம்முடைய நன்மையின் அளவை அதிகரித்து கொள்ள முயற்சி செய்வோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.